சரோ, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ல. சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நீயும் ரொம்ப அழகா இருக்க சரோ. உங்க அம்மா ரெண்டு பேருக்குமே அழகா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்காவல. நம்ம போயிருந்தா கூட இந்த அளவுக்கு மேட்ச் பார்த்து எடுத்துருப்போமான்னு தெரியல. சூப்பரா இருக்கு சரோ. அத்தை ரொம்ப அழகா யோசிச்சிருக்காங்க. சித்தி கூட பிறந்தவள, அதான் இந்த மாதிரி மேட்சா பார்த்து பார்த்து எடுத்திருக்காவன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி நீரோஜாக்கு, நீரோஜா புருஷனுக்கு, செனிப்பருக்கு, செனிப்பர் புருஷனுக்கு எல்லாருக்கும் எடுத்திருக்காவ. அதான் நம்மளுக்கு இந்த கலரும் அவியல்களுக்கு வேற வேற கலரும் எடுத்திருக்காவ. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரோ. நம்மளுக்கு தான் இந்த வருஷம் பொங்கல் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஏங்க, நீங்க அவியல் ட்ரெஸ் எல்லாம் இன்னும் பார்க்கவே இல்லல. அதுக்குள்ள எப்படி நம்மளது தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? சரோ, பார்க்கும்போதே தெரியுதுல, நம்ம ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் மட்டும் இல்ல, நம்ம ஜோடி பொருத்தமும் ரொம்ப அழகா இருக்கு. போங்க, நீங்க இத்தனை வருஷமா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டிய. வெளிநாட்டுல இருந்துட்டு வேலை இருக்குன்னு வரவே மாட்டிய. இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப தான் புகழ்ந்துட்டு கிடக்குறிய. எப்போ வந்தா என்ன சரோ? என் பொண்டாட்டியோட அழகை ரசிக்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் சொல்லு. போங்க. அம்மா, நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் புது ட்ரெஸ் போட்டாவளா? எங்க ரெண்டு பேரும் போட்டுட்டு இருந்தவ நான் வெளியே வந்துட்டேன். பொங்கல் வைக்கணும்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல, அதான் நான் உடனே வந்துட்டேன். ரெண்டு பேரும் புது ட்ரெஸ் எடுத்து போட்டு இப்போ வருவாவ. ரொம்ப தான் மீனிக்கிட்டு வந்து நிக்க. இந்த பக்கமே வர மாட்டேன் போக மாட்டேன்னு பீத்திக்கிட்டு போறாளுவே. மார்படி இங்க தான் வந்து உளியாளுவே. வந்தாலும் ஒழுங்கா தங்கி ஆளுவல. மார்படி பையனை எடுத்து போயிரியாளுவே. புருஷனை பார்த்துட்டா மட்டும் ரொம்ப நடிப்பாளுவே. மாமியாரை பார்த்தா ரொம்ப தான் முறைப்பாளுவே. எம்மாடி மார்மாவளே, சேலை நல்லா இருக்கே. ஒரு 100 150 போல எடுத்துப்பாவல உங்க அம்மே. ஏத்தே, இப்பல 100 150க்கு கோமன துணி கூட கிடைக்காது தேய். எந்த காலத்துல இருக்கே 100 ரூபாய்க்கு சேலை வாங்கிருக்கு? அதுவும் காஞ்சிபுரம் பட்டு சேலை. என்னது காஞ்சிபுரம் பட்டா? இத பார்த்தா காட்டன் சேலை மாதிரில இருக்கு. ஏத்தே, அது வந்து பாக்குறவிய கண்ணை பொறுத்தது. சில பேர் கண்ணுக்கு இது காட்டன் மாதிரி தான் தெரியும். ஆனா இது சரியான காஞ்சிபுரம் பட்டு. நல்ல கண்ணை கழுவிட்டு நல்ல எண்ணத்தோட பார்க்கணும் தேய், நல்லா தெரியும். என்னதுமா? உங்களுக்கு வயசாகுதுல தேய், அதனால தான் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி இருக்குமா? இடி உழுவா, நல்ல இடத்துல பார்க்கணும்னு சொல்லியா நான் என்ன கெட்ட இடத்துலயே பார்த்தேன்? உண்மைதான் ஆடியா. இருக்கட்டும் வச்சுக்கிட்டே இவளே. ஏத்தே, வச்சிரலாமா தேய்? என்னதுமா? ஏத்தே, பொங்கல் வச்சிரலாமான்னு கேட்டேன் தேய். இங்கே வச்சிரலாமா தேய், இல்ல வெளிய கொண்டு வைப்போமா? வீட்டுக்குள்ள வேண்டாமா, வாசல்ல தான் வைக்கணும். எப்போதான் தான் வீட்டுக்குள்ள பொங்கியா திங்கும். இன்னைக்கு ஒரு நாளாவது வெளிய வச்சு பொங்கல் வைக்கணும். பொங்கலுக்கு வெளிய வச்சு பொங்கல் வைக்கிறதாமா நல்லது. சரிங்க தேய், நீங்க சொன்னா சரிதான். அப்புறம் பொங்கல் முடிஞ்ச பிறகு இங்க தானமா இருப்பா? உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டியே? யாத்தே இப்படி கேக்குறிய? என்னை தொத்திடலான்னு பாக்குறீங்களோ? சீச்சி, இல்லம்மா, நான் அப்படி நினைப்பேனா? நீ இந்த வீட்டு மார்மாவா இங்கே இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் கேக்க, இங்கே தானமா இருக்க போறா? இல்ல தேய், மதியம் பொங்கி சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கிளம்பிடுவேன். இதுக்கு எதுக்கு வரணும்? அங்கே இருக்க வேண்டியதானே. நாங்களே பொங்கல் வச்சு திங்க மாட்டோமாக்கா? நான் இருக்கேன், மாமா இருக்கா, நாங்க பொங்கல் வைக்க மாட்டோமா? இதுக்கு ஒரு வண்டி பிடிச்சி ஜாமான் ஜெட்ட தூக்கிட்டு வந்தா போல. அது வந்துட்டு எங்க அம்மா சீர்லாம் தந்தால. ஆமா, பெரிய சீர் தந்தாவே ஈர் தந்தாவேன்னுகிட்டு. இந்த 4 பொருளா 2 பேருக்கு துணிமணி எங்களால வாங்கிட முடியாது. நீங்க வாங்குவீத்தே, 4 பேருக்கு இல்ல 4000 பேர் கூட வாங்கி கொடுத்துருவிய. ஆனா எங்க அம்மா வாங்கி தர பொங்கல் சீர் மாதிரி இருக்காதுல்ல. என் புருஷன் இந்த வருஷம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருல, அதான் எங்க அம்மா பொங்கல் சீர்லாம் தந்திருக்கா. நானும் அதான் பொங்கல் கொண்டாடக்கு என் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கேன் தேய். இங்க பாரு சாரத்து பாபு, பொங்கல் கொண்டாடிட்டு போகக்கூடாதுங்கறத இருக்கணும் சொல்லி வை. போனான்னு வச்சுக்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏத்தே, எங்க அம்மா வீட்ல 10 மாடு இருக்கு. அதனால நாங்க மாட்டு பொங்கல் கொண்டாடணும்ல. அங்க போனாலும் கொண்டாட முடியாது தேய். நீங்க வேணாலும் எங்க அம்மா வீட்டுக்கு மாட்டு பொங்கலுக்கு வந்துருங்க. நல்ல கறி சோறு விருந்தெல்லாம் உண்டு தேய். ஆமா, வரவங்களுக்கு வேற வேலை இல்ல. நீ எங்கேயும் போக கூடாது, அத வந்துட்டால இங்கே கடை. ஏத்தே, உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் நினைக்கும் போதே புல்ல அரிக்குது தேய். இன்னும் 2 மாசம் தான், 2 மாசம் தான். அதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிரும், எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். சாரத்து பாபு, அம்மா, பொங்கல் இல்ல, பொங்கல் வைக்க வேண்டியதானே, எதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வெளியே அடுப்பு கூட்டவா பொங்கல் பண்ணிடுவோமா? அடுப்பு கூட்டுவியோ நெருப்பு கூட்டுவியோ? நான் சொன்னபடி அவன் இந்த வீட்ல இருக்கணும், அவளுக்கு சொல்லிட்டேன். சரிம்மா, பொங்கல் விட்ட பிறகு அதை பத்தி பேசிக்கிடுவோம். வாங்க போலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ரொம்ப தான் பொங்கிட்டு தெரியா. பிங்கி, சிம்பு, இப்ப பொங்கல் விடக்கூடாது. இப்படிதான் பொங்கல் விடணும் பூ, ஆனா இப்ப விடக்கூடாது. பொங்கல் பானை மேல பொங்கி வரும்ல, அப்பதான் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ
பொங்கல்னு சொல்லணும். ஏன் மம்மி இப்ப சொன்னா பொங்காதா? அது வந்து பூ பொங்கல் பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலோ பொங்கல்னு சொன்னா அது பொங்கல் இல்ல. அப்படினா அது தீபாவளியா மம்மி? சோ கடவுளே அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு பொங்கல் தான். ஆனா பொங்கல் பானை பொங்கும்போது தான் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும். சரியா? பொங்கல் பொங்கும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓகே மம்மி. ஒரு நாள் நாலு ஆளோட சேர்ந்து நின்னு பேசணும்னு இல்ல. வீட்டுக்குள்ளேயே கடந்து அடமுட்ட ஓடியே என்னதான் செய்யாலோ? ஏத்தே யாரு சொல்றியே? நாங்க தான் வெளிய இருக்கோம்ல. நான் பேத்து வச்சிட்டேலாம் ஒண்ணு. என் மாமா அவ்வளவுதான் சொல்லி. பொங்கல் வைக்க போற வான்னு சொல்லிட்டு வந்து என்னதான் உள்ள பண்ணியாலோ? ஏ சிம்ரனி என்ன பண்ணிய வெளிய வந்து தோளே. பொங்கல் பொங்க போற அதுக்குள்ள வா. வாரேமா. வாரேன்னு உள்ளுக்கே கடை. ஆரியா இல்ல நாங்களே பொங்கல் வச்சிட்டு உள்ள வரட்டுமா? இதோ வாரே. அம்மா நான் வந்துட்டேன். சே என்ன காரணம் இது? ஏத்தே பொங்கல்னால அதுமா நல்ல வார்த்தை பேசுங்க தேய். இது காரணம் இல்ல உங்க மாவ சிம்ரன் தான். சிம்ரன் பட்டு சேலை எடுத்து வச்சிருக்கேன் கேட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு ஏதோ உடுத்திட்டு வந்து நிக்கா பாரு. சிம்ரன் பேர் வச்சு தொலைஞ்சாலும் தாண்டி Dress அதே மாதிரி போடியா. ஏத்தே நீங்க எதுக்கு சிம்ரன் வச்சியே பம்பரான்னு வச்சிருக்க வேண்டியதானே? பம்பரான்னு பேர் வச்சிருந்தா சுத்தி வந்திருப்பா. சிம்ரன் வச்சு தொலைச்சதுல அது வீட்டுக்குள்ளேயே கிடக்கா. நேருக்கு நேர்னு ஒரு படம் தியேட்டர்ல வந்திருக்குன்னு என் புருஷன் கூட்டிட்டு போனாரு. நான் கூட சரி நேர் நடிச்சிருப்பாரு போலன்னு பார்த்துட்டு வரலான்னு போனேன். நேரப்ப உயிரோட இருந்தாரு படலாம நடிச்சிட்டு இருந்தாரு. அவரை பத்தி ஏதாவது கதை இருக்கான்னு நினைச்சிட்டு போனேன். அத பார்த்தா சிம்ரன்னு ஒரு பிள்ளை தான் நடிச்சிருந்து. சரி அந்த பேர் நல்லா இருக்கேன்னு மனசுல வச்சிருந்தேன். இவ அப்ப வயித்துக்குள்ள தான் இருந்தா திடீர்னு ஒரு நாள் பிறந்துட்டா. நான் மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருந்த பேரை இவளுக்கு வச்சு தொலைச்சிட்டேன். பார்த்தா அந்த பிள்ளை பாடிய மாதிரி தான் Dress போட்டுட்டு திரியா. ஏத்தே இப்ப அந்த பிள்ளை இப்ப நல்லா தான் Dress போடுது தேய். அது மட்டும் இல்லாம அது சின்ன பிள்ளைல பெரிய பிள்ளையா இருக்கு. இருக்கும்ல வார்த்தை என்ன ஆகுது? இவ சொன்னாலும் கேட்க இல்ல, செய்ய சொன்னாலும் செய்ய இல்ல. பொங்கல் அதுவும் எல்லாம் நல்ல துணியோட நிக்காம மட்டும் போட்டுக்க துணிய பாரு. போட்டி போய் சேலை எடுத்து கட்டிட்டு வா. ஏத்தே வேண்டாம் தேய். அவ சேலை கட்டிட்டு வரதுக்குள்ள பொங்கல் பொங்கி பொங்கல நம்ம திண்ணே முடிச்சிருவோம். அதனால இந்த பொங்கலுக்கு இந்த Dressே போத தேய். அந்த சேலைய அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கட்டிக்கிறட்டும். ஆமா அடுத்த வருஷம் அப்ப மட்டும் இவ சேலை கட்டிடுவாளா? இதே டவுசரோட தான் வந்து நிப்பா. என் மாமன சொல்லணும் இவ கேக்கதெல்லாம் எடுத்து கொடுக்காம பாரு. போட்டி பொங்கல் பொங்கனா பொங்கிட்டு போதே சேலை கட்டிட்டு வா. அம்மா லேட் ஆவோ. பொங்கல் பொங்கன உடனே போய் சாரி மாத்திரேன். ஒண்ணு என் சொல்ல வார்த்தை கேட்டுக்கிறாரு. மாமி பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல். ஹாய் பூ. உங்க எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். எப்பா சேகர் அடுப்பு விறகு வத்தி பெட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரலப்பா. அதே எடுத்துட்டு வா. வேற என்ன இதுல இல்லன்னு பார்த்து வைக்கிறேன்ப்பா. முதல்ல நான் சொன்னது மட்டும் எடுத்துட்டு வா. ஆமா சம்மந்தி. அப்படியா? சரோஜா இருந்தா நாங்களும் சீக்கிரமாவே பொங்கல் வச்சிருப்போம். சரோஜா அங்க போயிட்டா பத்தியலா? என்னது வானர வீட்ல இல்லையா? ஆமா சம்மந்தி, சரோஜா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டா. அங்கதான் பொங்கல் கொண்டாட போறா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே சம்மந்தி, என் மகளுக்கும் பொங்கல் சீர் கொடுக்க போறேன்னு. சொன்னியே, நான் இங்க வச்சே கொடுக்க போறீங்களான்னு நினைச்சேன். வானரவி புருஷன் வீட்டுக்கு போனதே எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா பொங்கல் வாழ்த்து சொல்லும் போதே ஒரு மேஜேஜை சேர்த்து போட்டிருப்பேன். நம்ம வானர் ஊர்ல இல்லங்கிற விஷயத்தை ஊருக்கே தெரியப்படுத்திருப்பேன். அதெல்லாம் எதுக்கு சம்மந்தி? சரோஜா இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு காலையிலேயே வந்துருவேன்னு சொன்னா. மாட்டு பொங்கல் பத்தியெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். அதனால சரோஜா நாளைக்கு வந்துருவா. அப்படியே அப்படினா இன்னைக்கு வீட்ல இல்ல வானரு. ஆமா சம்மந்தி இல்ல. மார்மவே இந்த வருஷம் தானே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காவே. அதனால அவியலோட சேர்ந்து பொங்கலை கொண்டாடுமான்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம். இப்படியே அவிய அங்கேயே இருந்துட்டா என்ன பெரிய சந்தோஷம். நானும் சரோஜாட்ட அதை தான் சொன்னேன் சம்மந்தி. என்னதான் இருந்தாலும் இங்கேயே இருக்கிறதுனால மருமக கொஞ்சம் வருத்தம் தானே படுவாவே. அங்கேயே போய் இருமான்னு தான் சொன்னேன். அவ தான் வீடு கட்டின பிறகு நாங்க இங்க ஒன்னா இருக்கோமான்னு சொல்லியிருக்கா. எப்படியோ வீடு கட்டினோடனே வானர் உங்களை விட்டு போயிருவாவே, அது பெரிய சந்தோஷம் தான்.
ஆமா சம்மந்தி, புருஷனோட வாழ போற பத்தியலா எனக்கு அது பெரிய சந்தோஷம் தான். சரி சம்மந்தி சரி. சேகர் மச்சான் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் கண்மணி. அத்தை ஹாப்பி பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அத்தை. சம்மந்தி எதுக்கு ஒத்தையில கிடந்து கஷ்டப்பட்டு பொங்கல் வைக்கிறியே? நீங்க அதுல சேர் போட்டு உட்காருங்க. என் மாமா கண்ணுமணி பொங்கல் வைப்பா. இருக்கட்டும் சம்மந்தி, உங்க வீட்லயே இவ்வளவு நேரம் வேலை இருந்திருக்கோம்ல, எதுக்கு சின்ன பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்தணும்? நான் செஞ்சிருவேன் சம்மந்தி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நின்னுட்டே நான் செஞ்சிருவேன். இருந்தாலும் டீ தள்ளனா கொஞ்சம் கஷ்டம் தானே உங்களுக்கு? என் மக கண்ணுமணி வைப்பா. ஹாய் சிகர், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சாமி. என்னாச்சு சிகர், வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இனிமே பொங்கல் வைக்க போறீங்களா? ஆமா சாமி, இனிமே பொங்கல் வைக்க போறோம். அம்மா ஓனர் ரவிலங்க. ஆமிமா ஓனர் அவிய புருஷ வீட்டுக்கு போயிட்டாங்களா? வாவ், வாட் a great news. இந்த தருணத்துக்காக தான் காத்திருந்தேன். சிகர், ஓனர் ரவியல் அவிய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறதை ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? சாமி சொல்ல மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே சிகர், இப்ப தெரிஞ்சதே சந்தோஷம் தான். இந்த பொங்கல் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆமா சாமி, எல்லாருக்கும் பொங்கல் ஹாப்பியா தான் இருக்கும். ஆமிமா சம்மந்தி தான் பொங்கல் வைக்க போறாவல. அதான் அவிய கிடந்து எது கஷ்டப்படணும்னு கண்ணுமணி பிள்ளைய வைக்க சொன்னேன். சுசாந்தி கண்மணி வைக்க வேண்டாம், நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த பொங்கல்ல எனக்கு தான் ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பொங்கல் வைக்கிறது தான் சரியா இருக்கும். நான் பொங்கல் வச்சாலும் சரியா தான் இருக்கும். கோணைக்கு மணிக்கெல்லாம் வைக்க மாட்டேன். இங்க பாரு, நீ வைக்கிற பொங்கல்லாம் சரியா இருக்காது. இங்க இந்த இடத்துல இப்ப இருக்க தருணத்துல நான் பொங்கல் வைக்கிறது தான் சரி. என்ன சரி? நீ வைக்கிறதுல அப்படி என்ன சரி? நீ என்ன இந்த வீட்டு சொந்தக்காரியா? உனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு? நீ வச்சா எப்படி சரியா இருக்கும்? நான் வைக்கிறது தான் சரியா இருக்கும். கண்ணுமணிமா சாமி சொல்றது சரிதாம்மா, அவ வைக்கிறது தான் சரியா இருக்கும். ஏம்மா நான் வச்சாதான் சரியா இருக்கும். இல்லம்மா சாமி பிள்ளை வைக்கட்டுமே, அவ வச்சாதான் சரியா இருக்கும். ஏம்மா முதல்ல என்ன வைக்க சொன்னா இப்ப அவளை வைக்க சொல்றா? ஏன் அப்படி மாத்தி மாத்தி பேசுறா? நான் தான் பொங்கல் வைப்பேன். சேகர், நான் தான் பொங்கல் வைப்பேன். சேகர் மச்சான், நான் தான் பொங்கல் வைப்பேன். சரி, அப்படின்னா ஆளுக்கு ஒரு பொங்கல் தனித்தனியா 2 பொங்கலா வைக்கிறோம். யார் பொங்கல் சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஐயோ வேண்டாம்மா, நீங்க பொங்கலே வைக்காண்டா, நானே பாத்துக்கிடுறேன். சம்மந்தி நீங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நானே வச்சிருக்கேன். இல்ல இல்ல ஆண்டி, நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நாங்க ஹெல்ப் பண்றோம். சம்மந்தி எல்லாரும் சேர்ந்து வைப்போம், இதுல என்ன இருக்கு? சரி சம்மந்தி. சேகர், அடுப்பு எடுத்துட்டு வான்னு சொன்னேலப்பா, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாயா. அமுடா, மடுமவளே அமுடா, அமுடா. என்னத்தே, எல்லார் வீட்டுக்கு வெளியவும் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்கம்மா. எல்லாரும் பொங்கலும் பொங்கின உடனே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திக்கிட்டு கிடக்காவ. வாமா, நம்ம வீட்டு வெளியவும் பொங்கல் வைக்கலாம். எத்தே, பொங்கல்லாம் இந்துக்கள் பண்டிகைல, அத நம்ம எது கொண்டாடணும்? ஐயோ, என்னமோ நீ இப்படி சொல்லிட்டா. பொங்கல் பண்டிகை என்பது நம் தமிழர் பண்டிகை. விவசாயிகள், விவசாயியாக இல்லாதவர்கள், தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. நம்ம இப்போ விவசாய குடும்பம். அது மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழர்கள். அப்படி இருக்கும்போது இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின்லாம் பிரிக்க கூடாதுமா. பொங்கல் பண்டிகை நம் அனைவருக்கும் உரிமையானது. அவங்க தான் கொண்டாடணும், இவங்க தான் கொண்டாடணும்லாம் கிடையாதுமா. பொங்கலை யாரு வேணாலும் எப்ப வேணாலும் கொண்டாடலாம். போன வருஷம் நான் சரோஜா வீட்ல சந்தோஷமா பொங்கல் பண்டிகையை கொண்டாடினேன். ஏன் நீ கூட அங்கதான் இருந்தான்னு நினைக்கேன். நம்ம தனியா வந்துட்டதுனால அந்த பழக்கத்தெல்லாம் மாற்றக்கூடாது அமுதா. ஏத்தே, சென்னையில இருக்கும் போதெல்லாம் பொங்கல்லாம் நம்ம கொண்டாடவே மாட்டோம்ல. அது வேற கதை, அது வாடகை வீடு. வீட்டுக்கு வெளியே இடமும் இருக்காது. மொட்டை மாடியில கொண்டு போய் நெருப்பு வச்சா ஹவுஸ் ஓனர் சண்டைக்கு வருவார். அதனால நம்மளால கொண்டாட முடியல. இது அப்படி இல்லமோ, கிராமம். இங்க எல்லா இடத்துலயும் பொங்கல் கொண்டாடியாவ. தெருவுக்கு தெரு பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம வீடு மட்டும்தான் வெறிச்சோடி கிடக்குமா? எனக்கும் பொங்கல் கொண்டாடணும்னு ஆசை வந்துட்டு அதெல்லாம் பார்த்த உடனே. ஏத்தே, ஆசை வந்துட்டுனா எங்க அக்கா என்பதான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அங்க போவாங்க. இல்ல இல்ல, மத்தவிய வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம வீட்டுல பொங்கல் வைக்கணும். சரிதே, நான் உங்களுக்கு வீட்டுல பொங்கல் செஞ்சு தாரேன். ஐயோ, அதெல்லாம் நல்லா இருக்காது. அடுப்புல விறகு வச்சு மண் சட்டியில பொங்கல் செய்யணும். பொங்கல் பொங்கி ஊத்தும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை வந்துட்டு.
வாமா நம்மளும் வீட்டுக்கு வெளியே போய் பொங்கல் வைக்கலாம். ஏத்தே நம்ம கிறிஸ்டின் தே பொங்கல் வச்சிட்டு இருந்தா என்ன நினைப்பாவ? நான் தான் சொன்னேன்ல, பொங்கல் பண்டிகை அவர்களுக்கு இவர்களுக்குன்னு பிரிக்கலமா, தமிழர்கள் பண்டிகை. விவசாயிகள் அனைவரும் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். நம்ம இப்போ விவசாய குடும்பமா மாறிட்டோம். நான் இத்தனை நாளா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் மகன் ஆசீர்வாதம் விவசாயத்தை பார்த்துக்கிட்டியா? நம்மளே பொங்கல் பண்டிகையை கொண்டாடலன்னா வேற யாருமா கொண்டாடுவா? அது மாத்திரம் இல்லம்மா, என் புருஷன் அவர்கள் வழியில் வந்த எல்லாருமே விவசாய குடும்பம். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வெளியே வச்சு பொங்கல் வச்சே ஆகணும். வெளியே வச்சு பொங்கல் வைக்க போறோமா? சூப்பரா இருக்குமே. பாத்தியா உன் மடுமவளும் ஆசைப்படியா? எத்தே விடிய காலமே வந்திருக்கலாம்ல. ஜெனிஃபர் அப்படிதான் பொங்கல் வச்சா வெளியே வச்சு. அப்பயே நீங்க பாத்திருக்கலாம். அது ஜெனிஃபர் அவ புருஷனோட இருக்க அங்க பொங்கல் வச்சிருக்கா. நம்ம வீட்டுல பொங்கல் வைக்கணுமா? போ போ டக்குன்னு பானை எடு, அடுப்ப தூக்கு. மண் அடுப்பு இல்லையத்தே, 4 செங்கலை வச்சு அடுப்ப பத்த வச்சிருவோம். மண் பானையை மட்டும் கழுவி எடுத்துட்டு வா. நேத்தே சொல்லியிருந்தா புது பானையை வாங்கியிருக்கலாம். இப்பதானே ஆசைகள் வருது. போ இருக்கிறதுல ஒன்ன கழுவி எடுத்துட்டு வா, பொங்கல் வச்சிடுவோம். அடுத்த வருஷத்துல இருந்து நம்மளும் இதை சிறப்பா செலிப்ரேட் பண்ணலாம். சரி தே, நம்மளும் இன்னைக்கு பொங்கல் கொண்டாடிடுவோம். ரூபி வாமா, எல்லா பொருளையும் எடுத்துட்டு வெளியே போய் பொங்கல் வைக்கலாம். சரிதா. எங்கள் வீட்டிலையும் பொங்கல் கொண்டாட போறோம். பொங்கலோ பொங்கல்.